ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா டி நகரில் உள்ள ஸ்மோக் ஹப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸ்மோக் ஹப்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ அன்லிமிட்டெட் பஃபட். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஆம்பியன்ஸ் உண்மையிலே பக்காவாக இருந்துச்சுங்க. அதாவது தாராளமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு உட்காந்து போய் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பிளேயிங் ஸ்டேஷனும் இருக்கும். நீங்கள் ஒரு சைடு சாப்பிட்டுக்கலாம், சில்ட்ரன்ஸும் அந்த சைடு போய் விளாண்டுக்கலாம். அதே கொஞ்சம் தூரம் நவுண்டு போனீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்ட்டி ஏரியா, இந்த சைடு செலிப்ரேஷனுக்கான ஏரியாவும் உண்டு. அதுக்கடுத்து போனோடனே ஸ்டார்டர்ஸில் அவங்களுக்கு பைனாப்பிள், மஷ்ரூம் நிறையாவது கொடுத்தாங்க. அதில் அவங்களோட ஃபேவரட்டான சிக்னேச்சரில் உள்ள ஜூஸ் தான் என்ன ஜூஸ்னால் ஆரஞ்சு ஜூஸ். அந்த ஆரஞ்சு ஜூஸு உண்மையிலே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. ரொம்ப இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து போனீங்கன்னா அதுக்கடுத்து தான் ஒன்றா தருவாங்க. அது என்னென்னா ஸ்வீட் கார்னு அந்த இடத்துல எல்லோரும் ஸ்பூன் வச்சு சாப்பிட்டாங்க. நம்ம ஊரில் எப்படி சாப்பிடணும் அதே மாதிரி தான் கையில் எடுத்து ஒரே ஒரு இது வாயில் தூக்கி போட்டேங்க. அப்படி இருந்துச்சுங்க, உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீஸ் பொட்டேட்டோ. அந்த சீஸ் பொட்டேட்டோனாலே கேள்விப்பட்டிருப்பீங்க. பொட்டேட்டோ மேலே சீஸை தடவி தருவாங்கன்னு நினைக்காங்க. பொட்டேட்டோவை நல்லா ஃப்ரை பண்ணி சீஸு நிறையா இது போட்டு கொடுத்தாங்க. உண்மையிலே அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம். அந்த ஸ்டார்டர்ஸில் உங்களுக்கு நிறைய ஃபயர் மாதிரி அதில் வச்சுருப்பாங்க. அதில் எடுத்து ஒரே ஒரு மஷ்ரூமை அதையும் எடுத்து சாப்பிட்டா உண்மையிலேயே டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. அதாவது மஷ்ரூமுக்கு ஃபஸ்ட் டைம் நான் அந்த சீஸ் பொட்டேட்டோ வச்சு சாப்பிட்டேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரானு, அதுக்கடுத்து பார்த்தா சிக்கனு, அதுக்கடுத்து பார்த்தா மீன் எல்லாமே வச்சுட்டான். வாங்க மொத்தமாக இருக்குது. அது என்னென்னலாம் நம்மளுக்கு தெரில. மொத்தமாக எடுத்து ஒரு சாப்பிட்டு பார்ப்போம். அது என்னது ஃபஸ்ட்டு எடுத்ததுனா சிக்கன். அந்த சிக்கனை மைனோவில் டிப் பண்ணி சாப்பிடும் மம்சில் ஒரு டேஸ்ட் இருக்குது தெரியுமா, உண்மையிலே தரமாக இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரான். அந்த ப்ரானு நல்லா ஃப்ரை ஆகி நல்லா இதாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சிச்சிட்டி பை எல்லாருக்கும் ஃபேவரட். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஃபேவரட். அதையும் மயனோவில் டிப் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். உண்மையிலே டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க. உண்மையிலே என்ன மாதிரி உள்ளவங்க அன்லிமிட்டெட் பஃபட் சாப்பிட போகிறவங்க தாராளமாக போய் சாப்பிட்லாம். அடுத்து எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு மயனை மலைக்குள்ளே புளிஞ்ச மாதிரி புளிஞ்சு விட்டு ஒரு பைட் எடுத்து வச்சோம். டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வயிறு ஃபுல்லாகிட்டு. எனக்கு வயிறு ஃபுல்லே ஆகலை. இது பேர் தான் மட்டன் கபாப்பு. வடைக்குள்ளே மட்டனை போட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே இதுவும் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டிஷ்ஷுன்ட்டே சொல்லுவேன் இந்த மட்டன் கபாப். அதுக்கடுத்து அடுத்து மெயின் டிஷ்ஷுக்கு போனோடனே சிக்கன் ஃப்ரைட் ரைஸை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கடுத்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, அடுத்து மீன் குழம்பு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மட்டன் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ். அதுக்கடுத்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ். இந்த மாதிரி கர்ட் ரைஸ் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அடுத்து வெஜிடபிள் பன்னீரும் மட்டன் குழம்பும் இருந்துச்சு. அதுக்கடுத்து ரசம், ஒயிட் ரைஸு, சாம்பார். உண்மையிலே பக்காவாக இருந்துச்சு. இதில் கர்ட் ரைஸ் எல்லாமே இருந்துச்சு. நம்மளுக்கு ஃபேவரட்டானது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தாச்சு. அதில் எடுத்துகிட்டு வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஹனி சிக்கனும் வந்துருச்சு. அந்த ஹனி சிக்கன் நம்ம சும்மா விடுவோமா, அதை நல்லா எலும்பு தேய சாப்பிட்டோம். டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க. அந்த மட்டன் கபாப் சொன்னேன் தெரியுமா, இந்த மட்டன் கபாபுக்கும் இந்த இதுக்கு தான் சேலஞ்சு. அதுக்கடுத்து மெயின் டிஷ்ஷுக்கு போயாச்சு. ஒரு வேலையை ஸ்டார்ட்டாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நான் நார்மலாக ஹோட்டலில் சாப்பிட்ருவீங்க தெரியுமா, அந்த மாதிரி கிடையாது. 7 ஸ்டார் ஹோட்டலில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் எடுத்துருந்தோம். அதுவே ஆல்ரெடி இது சாப்பிட்டா வயிறு ஃபுல்லு. கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்புறமேட்டு சிக்கன் பிரியாணியை எடுத்து சாப்பிட்டோம். பயங்கரமாக இருக்குங்க. 7 ஸ்டார் ஹோட்டல்னால் 7 ஸ்டார் ஹோட்டல் தான். இந்த மாதிரி ஏரியா வேறு எங்கேயுமே கிடைக்காது. பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், அடுத்து மட்டன் பிரியாணி. அந்த மட்டன் பிரியாணியை எடுத்து சாப்பிட்ணும்ல. அந்த மட்டன் பிரியாணியை அந்த வெங்காய ரைத்தாவோட வச்சு சாப்பிடவும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க. சிக்கன் பிரியாணி நல்லா இருந்துச்சா, மட்டன் பிரியாணி நல்லா இருந்துச்சுன்னா மட்டன் பிரியாணி தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து சிக்கன் 65. அந்த சிக்கன் 65 மட்டன் பிரியாணிக்கும் அந்த ஃப்ரைட் ரைஸுக்கும் வச்சு சாப்பிடவும்ஸில் ஒரு டேஸ்ட் இருக்குது தெரியுமா. இது வேறு யாருமே ட்ரையே பண்ண கிடையாது, நம்ம தான் ட்ரை பண்ணோம். உண்மையிலே டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு.
டேஸ்ட் இந்த மாதிரி டேஸ்ட் வேறு எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பயங்கரமாக இருந்துச்சு. ஃபைனலாக டெசர்ட்டு பார்த்தீங்கன்னா டோனட்டு, அதுக்கு அடுத்து ப்ரௌனி, அதுக்கு அடுத்து சாக்கோ பால், ஸ்ட்ராபெரி கேக், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெல்வெட் கேக், அதுக்கு அடுத்து பாலாடை ஸ்வீட், அதுக்கு அடுத்து ஜெல்லி எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கும். ஜிலேபி ஆல்சோ ஃபேவரேட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீஸ் கேக், அதுக்கு மேலே ஃப்ரூட் சாலட், அதுக்கு அடுத்து பாயாசம், அதுக்கு அடுத்து ஃப்ரூட் சாலட் தான். அதில் வேறு எதுவுமே கிடையாது. பப்பாயா, வாட்டர்மெலனு, அதுக்கு அடுத்து பனானா, வேறு எதுவுமே கிடையாது. அதில் நம்மளுக்கு ஃபேவரட்டானது நிறையாவே எடுத்து வச்சுருக்கோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தது தான் ஜெல்லி பார்க்க அழகாக இருந்துச்சு. அந்த ஜெல்லை எடுத்து சும்மா வாயில் தாங்க போட்டேன். உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து சாக்கோ பால் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். அதுவும் டீசெண்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கேக். அந்த ஸ்ட்ராபெரி கேக்கு எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் நானும் சாப்பிட்டுருந்தேன். இங்கே வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து அந்த பாலாடை ஸ்வீட்டு, இதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் சாப்பிட முடியல, நிறைய பிரச்சனை ஆகி போச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வெட் கேக். இந்த ரெட் வெல்வெட் கேக்கு பேரை பார்க்கும் போச்சுன்னா உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஒன்றோட சாப்பிட்டு முடிக்க முடியல, 2-3 தான் வாயில் படக்குன்னு தூக்கி போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே ரெட் வெல்வெட் கேக் தான், வேறு ஃப்ளேவர். உண்மையிலே இதுவும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஃபைனலாக என்ன சாப்பிட்டா நீங்களே பாருங்கள், சீஸ் கேக். அந்த சீஸ் கேக்கு ஃபஸ்ட் டைம் இவ்வளோ சாஃப்ட் இவ்வளோ இனிப்பாக இருக்கும் நான் நினச்சோட பார்க்கல. உண்மையிலே சீஸ் கேக் இதாங்க சீஸ் கேக். பயங்கரமாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. அதுக்கு அடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டது போக இன்னும் நிறையா இது இருக்குது, அதையும் சாப்பிடணும்ல. அதில் எடுத்தால் தான் அந்த டோனட் கையில் எடுத்து வச்சதில் சாஃப்ட் அவ்வளோ டேஸ்ட். அந்த சாஃப்ட்டோடு எடுத்து வாயில் வைக்க வச்சோம். பயங்கரமாக இருந்துச்சு டேஸ்ட். அதுக்கடுத்து ஃபைனலாக என்னென்னா அந்த ஜிலேபி எல்லா ஸ்வீட்டையும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த ஜிலேபியோட டேஸ்ட்டு மட்டும் தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து சாக்கோ ப்ரௌனி. அந்த சாக்கோ ப்ரௌனி ஒரு பீஸ் எடுத்து வாயில் வச்சா நல்லா இருக்குன்னு 2-3 பீஸ் வாயில் எடுத்து வச்சோம். டேஸ்ட்டு உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு. நான் உண்மையிலே டெசர்ட்டில் வருதாங்க. ஃபைனலாக குலோப்ஜாம். அந்த குலோப்ஜாமை பார்த்தோன்னே நம்மளுக்கு எச்சு வரணுனால ஒன்றா ஸ்பூன் எடுத்து சாப்பிடணும். வாயில் தூக்கி ஒரேடியே சாப்பிட்டோம். பார்த்தா கேவலமாக ஆகிப்போச்சு. அதுக்கடுத்து நம்ம மறுபடியும் ஸ்பூனை எடுத்து டீசெண்டாக சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டு உண்மையிலே எல்லா டெசர்ட்டோடு நல்லா இருந்தது. குலோப்ஜாம் தான் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து குலோப்ஜாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேமியா பாயாசம். இந்த சேமியா பாயாசம் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பஃபட்டில் சாப்பிட்ருக்கேன். உண்மையிலே நம்ம வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இதே மாதிரி நிறையா மெமரிஸ் வேணும்னா கண்டிப்பாக இங்கே போகலாம். ஃபைனலாக பன்சாட் இதோட குடிச்சு முடிச்சாச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. ஒன்று மட்டும் குடிக்கல, 2-3 குடித்தோம். உண்மையிலே டேஸ்ட் செம்மையா இருந்துச்சு. என்ன வீடியோவில் சந்திப்போம்.